சார், அது தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இன்னும் மத்திய அரசு அதுக்குரிய நிவாரணத் தொகை எதுவுமே ஒதுக்காமல் இருக்குது. தமிழகத்தை பாராமுகமாக தொடர்ந்து நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை திருவிழுத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள்? உங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நீதிமொழி உங்களுக்கு நீதி இல்லை ராமருக்கு கோயிலா நீங்களா? நீங்கள் யார்? இதெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும்? உங்களை தான் உங்களுக்கு போட்டா நினைக்கணும். எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போது, தெளிவு வரப்போது? சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க முடியுது, கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க முடியுது, கோயில் கோயிலாக போக முடியுது. சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறத ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா? திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா? அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா? எங்களை தான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறீங்க. நீங்க என்ன பேச்சு? இவங்க குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல, அணுகுல பாதுகாப்புங்கிறாங்க. ஒரு வேலை வெடிச்சு செதறனா இன்னைக்கு என்ன பார்க்கலாம்? கிட்ட வருவாங்களா? ஸ்டெர்லைட்ல ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட? பின்ன அப்படி நீங்க தெருவுக்கு தெரிய மாதிரி ஊர் ஊரா போனீங்களா? அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எவ்வளவு பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு, எவ்வளவு விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு சாலை பழுதாக இருக்கு, எல்லாம் தெரியும். மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தை இருந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறாங்க. சாலைகள் ஓரத்தில் கூடாரத்தை பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை ஒட்டி வச்சு பார்வையிட்டு போற நீங்க அதை டெல்லியிலே இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பினா அனுப்பியிருப்பான், அங்கே இருந்து பார்த்து போயிடலாமே. இதெல்லாம் ஓகி புயல நாங்க செத்த போது கன்னியாகுமரியில பிரதமர் வந்து பார்த்தாரு. அதே தான் மலர்ச்சித்தாங்க பார்த்துட்டு போறாங்க. அவங்களுக்கு நாங்க ஒரு உயிரே கிடையாது, எங்களுக்கு உணர்வும் கிடையாது, உயிரும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நாங்க வெறும் ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கு, என் நிலத்தின் வளத்துக்கும் தான். நான் வரி கட்டுறேன், அது தேவைப்படுது. என் நிலத்துல நிறைய வளம் இருக்கு. ஏன்னா நான் பூர்வீக குடி. இந்தியாவில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல 81 விழுக்காடு நிலக்கரி என் நிலத்துல தான் இருக்கு. அதனால என்னை வச்சிருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ கங்கை படுகையில மீத்தேனி இருக்க இல்லையா? காவிரி படுகையில இருக்கு தோன்ற. கங்கை படுகையில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் தோண்டல? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது. நாடெங்கிலும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மழை இல்லை. அங்கெல்லாம் நடத்த முடியாத நீட்சி நாயது என் தேனியில மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி என்னுடைய கேட்க ஆள் இருக்கு, எனக்கு இல்லை. அவ்வளவுதானே. அதுக்கு மேல என்ன பேசுகிறீங்க? இருக்கிறது இங்கே இல்லை. விஜய் மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சியை மாத்திரதா மாத்திரதா புது தகவல். நம்பி அரசியலுக்கு வருவாரு, கட்சி ஆரம்பிக்கிறாரு, 26 தேர்தலில் போட்டிருப்பாரு. புது செய்தி ஏதாவது சொல்லுங்க. திறக்கிறோன்னு சொல்லும்போது இருந்ததானே திறந்தோம்னு சொல்லும்போது இருக்கும். எல்லாரும் கோயில வீடை கட்டி திறப்பாங்க, கோயிலை கட்டி திறப்பாங்க. நம்ம திறந்துட்டு கட்டுறாரு. கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ல முடியுமா? இந்த கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு முதல் தளம் கட்டப்பட்டது, மீதி எல்லாம் செட்டு தானே. செட்டு தானே, செட்டா இல்லை. நம்ம ஐயா அவசரமா ஓமந்தூர் ராமசாமி மருத்துவமனைக்கு நம்ம தாத்தா போயிடல. அதை வந்து சட்டசபையை திறந்தது. அப்படித்தான் மேலே தோட்டா தண்ணி வச்சு செட்டு போட்டு தான் தரல. அப்படித்தான் நம்மளால செட்டு போட்டு தான் தரல. இனிமே தான் கட்டுவாங்க. நான் அதை முதல்ல சொன்னேன். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாரு. அவரால் கட்டி முடிக்க முடியல. ஆனா கட்டின வரைக்கும் வச்சு தரல. அவர் நிலைமை என்ன உள்ள போனாரா? தொட்டு தரிசிச்சாரா? அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்தலாம், மனிதனாவது நடத்தினாங்களா? இந்த சனாதன தர்மம் பேசுற பெருமக்கள் கேட்டு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை. அப்படியே பிரசாத லட்டை கொடுத்துட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற கொடுத்துக்கொண்டே வரும்போது அப்படின்னா பாத்துக்கோங்க, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ இடிமகன் தான். நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ பழங்குடிதான், நீ வந்து விதவை தான். உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான், உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான். நாட்டின் முதல் குடிமகனா இருந்து ராம்நாத் கோயிலுக்கு நிலைமை என்ன? கோயிலுக்குள்ள போனாரா? மரத்து நிழல்ல இருந்து தானே யாகவனத்துக்கு போனாரு. அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாமை இருக்குன்னா நான் தான் ஏமாத்துறேன். சகோதரத்துவம், சமத்துவம், வேற்றுமை ஒற்றுமை எவ்வளவு வெற்று வார்த்தை பத்தியில. இது சனாதன தர்மமா கர்மமா?
அவ்வளோ பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம், நமக்கு பிடிக்குது பிடிக்கல, நாட்டின் முதன்மை அமைச்சர், இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவ்வளோ அவமதிக்கிற. ஒரு 10 ஆண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பாருங்க, கோயில் கோயிலா அப்படி கும்பிட்டு இருக்காரு. அந்த சாமியெல்லாம் ஒரு கூட போது அதுவா போட்டு ஏஜென்ட்டு. நீ என்ன கதை எழுது என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் கேட்குறேன், மோடி கிட்ட ராமேஸ்வரம் போயிருக்கீங்க, தனுஷ்கோடியில் போனீங்க, அங்கே ராமர் வந்து நின்னாரு, தண்ணி குடித்தார், அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க, அங்கே ராமர் பாதம் இருக்குங்கிறீங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போறீங்க, நேராக அயோத்திக்கு போறீங்க. இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டேங்கிறீங்க. திருச்செந்தூர் போயிருக்கலாம், பழனிக்கு போயிருக்கலாம், இருக்கலாம்ல. அவன் இந்து கடவுள் இல்லையா? அவன் உங்கள் பிஜேபி ப்ராப்பர்ட்டி இல்லை, அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு? அதானே பிரச்சனை. சொல்லுங்க சொல்லுங்க, ஒருத்தர் ஏன் போறது? அவசர அவசரமா நாளைக்கு போய் கத்திர அவன் கோப்பான்னு கூட சொல்றாரு. என்னவோ ஒன்று சார். 60 வயது வந்து 6 படை வீடுகளுக்காக திட்டம் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு 60 வயசுக்கு கடந்தவங்க 6 படை வீடுகளுக்கு வந்து கூட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்க போறோம்னு சொல்லி இது மாதிரி கொண்டு வரலாமே. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் மாதிரி. இல்லம் தேடி 6 படை வீடு சாமியில் 6 படை முருகனை கொண்டு போய் இருந்த இடத்துல கும்பிட வேண்டாம். ஏங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எது? நாங்கள் தான் போய் கும்பிடுறோம், வழிபாடு கும்பிடுறோம். நடக்க முடியலன்னா இது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம். வீட்டில இருந்து கும்பிடுறோம். எல்லார் வீட்டு பூஜைகளையும் முருகன் இருக்கிறாங்கல்ல, சொல்லுங்க. என் வீட்டு பூஜைகளே எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாயவன் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, என் குழந்தைங்க வீரமாகாடி இருக்குது, முருகன் இருக்கிறாரு, மீனாட்சி அம்மன் இருக்குது. என் மனைவிக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்குது, அதனால மீனாட்சியை வச்சு கும்பிடுது. எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அந்த தெய்வத்துக்கு ஆற்றல் இருக்குன்னா, எல்லா வீடுகளையும் பூஜை அறை எதுக்குன்னு கேட்டா பதில் வச்சுக்கல, எடுத்துருவில்ல. கோயிலுக்கு போய் கும்பிட்டாதான் அருள் கிடைக்கும். அதுதான் இப்போ தான் அங்கே இங்கே இருக்கிற சாமிக்கு ஆற்றல்னா பூஜை அறை அதுக்கு எடுத்துடலாம்ல, நேரம் அங்கே போய் கும்பிட்டுலாம்ல. ஆனால் நீங்கள் சொல்றீங்க தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், எங்கே இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜை அறையிலையும் முருகன் இருக்காங்கல்ல. இதெல்லாம் ஒரு திட்டமாங்க. 60 வயசுக்கு மேலான இளைஞர் அப்பா ஐயா ஸ்டாலினை கூட்டி போவீங்களா? கேட்குறது பதில் சொல்லுங்க. அண்ணன் சேகர் பாபு போடுங்க, தொடர்ந்து செல்வி நம்மளுக்கு எண்டு கிடாது. ஐயா ஸ்டாலினை கூட்டி போவியானே அப்படின்னு கேட்போம். 60 வயசு சார் நடிகர் ஒரு நலத்திட்டமாங்க. கேட்டாங்களா 60 வயசு எங்கள் பெரிய பெரியவர்கள்லாம் தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போகும். சார் நடிகர் ரஜினிகாந்த் பொண்ணு ஒரு விழாவில் பேசும்போது எங்கள் அப்பா சங்கி கிடையாது, சங்கின்னு சொல்லும்போது எங்களுக்கு இதாக இருக்குது அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? தங்கச்சிக்கு சொல்கிறேன், சங்கின்னு சொல்கிறது அவ்வளோ வெளி சொல்லு இல்லையே. சங்கின்னு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன், அது வந்து அது நீங்கள் என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க. அது இல்லை ஒரு சொல்கிறாங்க உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லையா? எது கோபப்படுற? அம்மாட் பேசிட்டு போகிறேன். அது என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை அவர் தெரியுங்க போக வேண்டியது போக வேண்டியது. அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காயப்பட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவாளர், அவருக்கு விருப்பங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், 1400 நண்பர், அவருக்கும் கூட போகுது. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. இதுதான் பார்க்கணும். ஒரு கலைஞனை வந்து நீங்க அவரை சுதந்திரமா எல்லா கலைஞர்களையும் விளங்கக்கூடிய உங்க விருப்பு வெறுப்பு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்றேன், சங்கின்னு சொன்னா சேர்த்து போறா. அதுக்காக என்ன இருக்கு? அது அவ்வளவு பெரிய தகாத வார்த்தை. சரி சார், கேள்வியில் வரேன். வேட்பாளர் அறிவிக்க சார், வேட்பாளர் எல்லாம் மொத்தமாக அறிவிக்கிறது எப்போ சார்? மொத்தமாக அறிவிக்கிறது இப்போ எனக்கு வந்து 20 பெண் 20 ஆண்கள்
20 பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யாராருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது, அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது. 40 இடம் தான் இருக்கு. 234 இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலாம். எல்லாருக்கும் நம்ம முன்னுரிமை ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கு. நான் படத்துக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் 20 பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிற நினைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி நீ வெளியில் போங்க அப்புறம் அப்படி கஷ்டம். அதனால பெண்களுக்கு 2 தொகுதி ஒதுக்கிட்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி நான் இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் அறிவிச்சு பொது மேடையில் வச்சு பிப்ரவரி இறுதிக்குள்ள பொது மேடையில் பேட்டி எடுத்துக்கணும். போடும்ல நீங்களே பாருங்க. முன்னைக்கு நான் கவனம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம். நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஒரு தான் சோர்வெட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் சொல்கிறாங்க. அதில் இந்த பக்கம் எத்தனாயிரக்கணக்கான இளைஞர்கள் அவை குவிஞ்சு நிற்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்கள் மாறுதல் இருக்கிறார்கள். அதனால நான் வந்து இந்த பல தொலைக்காட்சியில் உட்கார்ந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, இவர் கொஞ்சம் இந்த வாக்கி வளருவார், இவர் அவ்வளவு போகாது, இவர் முந்துவார், இவர் பிந்துவார். அதுல களத்தில் நிற்கிறாள் நான் தான். அது வெள்ளமோ புயலோ மழையோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான். எனக்கு தெரியல மக்களுக்கு மனதில் பிரச்சாரத்தில் என்ன மாதிரியான வாக்குறுதி நாட்டை காப்பாற்றணுங்கிறதா. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கிறது தான். 10 வருஷம் காங்கிரஸ் 10 வருஷம் என்ன நீங்க மாறுபடி அந்த வளர்ச்சியில் நம்ம வாழ்நாளில் 20 ஆண்டுங்கிறது பெரிய காலம். எனக்கு பார்த்தீங்க நீங்க இந்திய நாட்டின் குடிமகன் தானே. இந்த நாட்டின் உங்களுக்கென்று இது என்னது அப்படின்னு சொல்ல ஏதாவது இருக்கா? இந்திய நாட்டின் உங்கள்கிட்ட கல்வி உங்ககிட்ட இருக்கா? என்னது மருத்துவ இருக்கிறது, ஏர்போர்ட்டு, துறைமுகம், மின் உற்பத்தி, ஏதாவது ஒன்று இருக்கா? எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுச்சு. நாட்டு மக்களுக்கானதா? நாளை முதலாளி இருக்காங்க. இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களுக்கு வேலை செய்யறாங்களா, முதலாளிகளுக்கு வேலை செய்யறாங்க? மக்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கு மேலே தரகர்களாகத்தானே இருக்கிறாங்க, புரோக்கர்களாகத்தானே இருக்கிறாங்க. சரி, வெளிநாடுகள்லேருந்து அந்நிய முதலீடை கொண்டு வரீங்க, முதலீட்டாளர்கள் எடுத்துட்டு வரீங்க, 30,000 கோடி முதலீடு. எங்க முதலீடு செய்வீங்க? எந்த தொழில முதலீடு செய்வீங்க? இதான் அனில் அகர்வாலை கொண்டாந்து இது திறந்தீங்க ஸ்டெர்லைட்ட, அதையும் முதலீடு தான் கேட்டீங்க, அதை வளர்ச்சின்னு தான் சொன்னீங்க. அப்படித்தானே சொன்னீங்க. சிப்கார்டெல்லாம் வளர்ச்சின்னு தான் கொண்டாந்தீங்க. அந்த முதலாளி யாரு? அந்த சிப்கார்டு தொழிற்சாலைகள் எந்த விதமான எப்படிப்பட்ட தொழிற்சாலை இருக்கு? அதில் எத்தனாயிரம் பேர் இந்த நிலத்தின் மகன் வேலை செய்யறான்? இப்ப நீ மறுபடியும் அந்த தொழிற்சாலை அவனை கொண்டு வர, முதலீடு எங்க? என் நிலத்துக்கு. நிலம் யாருக்கு? நிலம் யாரு? நீங்க முதல்வர்களா, பிரதமர்களா, ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் என் நிலத்தை பறிச்சு முதலாளிட்டு கொடுப்பார். அது என்ன முதலீடு? யாருக்கான வளர்ச்சி? நாட்டுக்கு மக்களுக்குமான வளர்ச்சியா இல்ல முதலாளிகளுக்கான வளர்ச்சி? நாங்கெல்லாம் செத்த பிறகு யாரோட வளர்ச்சியை இது செய்ய போகுது? எங்க பணத்துக்காக? யாருக்கு? கொடுமை இது. ஒரு சிறு வளங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடு எவ்வளவு உயரத்தில் திறந்த நாடு. தென்கொரியாலாம் பயணம் பண்ணி கொடுத்தீங்களா? சாலை எப்படி இருக்கு, மின் உற்பத்தி விநியோகம் இருக்கு, கல்வி எப்படி இருக்கு? உலகத்தில் கல்வியில முதல் இடத்துல தென்கொரியா இருக்கு. அதனுடைய நிலப்பரப்பு, அதனுடைய வளம் என்னதுன்னா, இந்தியாவுடைய நிலப்பரப்பு வளம் என்ன, மனித ஆற்றல் என்ன, அறிவாற்றல் என்ன? அங்க அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. இங்க ஆன்மீகமே அரசியல். சாமி தான் எங்களை காப்பாற்றணும். நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடிட்டு இருக்க. இறைவனுக்கு சாமியை கும்பிட இலவச தரிசனம்னு அறிவிக்கிறீங்க. நீ உன் மனநிலை என்ன? மனநிலை என்ன? இறைவனை தரிசிக்கின்றது காசு கேட்கிற. அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டா?
கட்டணம் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து விளையாட்டு போடுறது. அதுல என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம், அவனை படைச்சவன் தானே என்னையும் படைச்சிருக்கான். என்னை அவனையும் ஒன்னா தரிசிக்கிறது தானே ஜனநாயகம். ஏதோ ஒண்ணு இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும், அதுதான் எங்க நோக்கம்.